அனைவருக்கும் வணக்கம். மதுரையிலிருந்து அன்பரசன் பேசுறேன். இன்னைக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியான செய்தி நம்மளுக்கு தமிழக முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகையான விடுப்பு தொகையான எலெக்ஷன் வரப்போனால 3 மாத தொகையிலும் சேர்த்து குடும்பம் தொகையாக சேர்த்து வங்கி கணக்கு 5000 ரூபாய் அடிவதிலும் வங்கியில் வட வைத்திருக்கிறார். இது ஒரு பெண்களுக்கான சமூக முன்னேற்றத்துக்கான ஒரு முன்னெடுப்பாக இது பார்க்கப்படும். இப்ப இதை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வர வழியில பார்த்தேன், இங்கே எல்லா ஏடிஎம்லையும் எல்லா மக்களும் போய் அந்த பணத்தை எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு ஏடிஎம்ல எடுத்துட்டு இருக்காங்க, பணத்தை இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மதுரை லெவலில் இல்லை தமிழ்நாடு லெவல்லான்னு தெரில, ஏடிஎம்ஏ கவர்மெண்ட்டோ பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டே ஆர்டர் வாங்க போறோம்னு சொல்லி ஒரு வளண்டியோ இல்லை உண்மையான்னு தெரில, அதை கிளப்பிட்டு இருக்காங்க. அதனால எல்லா பேங்க்லையுமே கூட்டங்கள் நிறைஞ்சு வழங்குது. மக்கள் முண்டி அடிச்சுட்டு அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒன்றும் இல்லை. நம்மளுடைய தலைவர் அக்கௌண்ட் கணக்கில் உங்களுக்கு வரவு வச்சுட்டாரு. அந்த பணம் உங்களுடைய பணம், உங்களுக்கான சமூக நீதிக்கான உரிமை தொகை. எந்த கவர்மெண்ட்டுமே செய்யாத ஒரு விஷயத்த நம்ம கவர்மெண்ட் செஞ்சிருக்கு. அது உங்களுக்கான உரிமை தொகை. அந்த உரிமை தொகையை எந்த கவர்மெண்ட்டோ எந்த கட்சியை சார்ந்தவங்களோ வேறு தனியார் அமைப்புகளோ எதுவோ பிஜேபியோ ஏடிஎம்ஜேவோ எதுவுமே போர்ட்டில் ஸ்டே ஆர்டர் போட்டு அதை உங்கள்கிட்ட எடுத்துட முடியாது. ஒரு சின்ன விஷயம்தான். மக்கள் ஒன்றும் பீதி அடைய வேணாம். உங்களுடைய பணம் உங்ககிட்ட கண்டிப்பாக சேர்ந்துருச்சு. இது தலைவருக்கான ஒரு பெரிய விஷயமா இதை நீங்க எடுத்துக்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கொரோனா டயத்துல நம்ம திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. திமுக ஆட்சி கொரோனா பணம் கொடுத்தோம், ரேஷன் கார்டில் ரேஷன் கடைக்கு பணம் கொடுத்தோம். இப்ப இந்த தொகையை நம்ம கொடுத்துருந்தோம். 5000 ரூபாய் இந்த 5 வருட காலங்கள்ல இந்த முடிய போற நேரத்திலே மக்களுக்கான தேவைகளை புரிந்து இந்த 5000 ரூபாய் கொடுத்துருந்தோம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு, பிஜேபி மோடி அரசு ஆட்சிக்கு வரும்போது 15 லட்சம் ரூபாய் எல்லார் அக்கௌண்ட்லையும் போட்டுருவோம்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இன்ன வரைக்கும் எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் இருக்கிற பேலன்ஸை கரைச்சிட்டு இருக்காங்க. அதை மக்கள், அறிவார்ந்த மக்கள், சிந்திக்கக்கூடிய மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இது பாசிச சக்திகளை அறுக்கெடுக்கிறக்குரிய பெரியாரின் மண், பண்பட்ட அண்ணாவின் மண், எங்களை வளர்த்தெடுத்த கலைஞரின் மண். பேரையின் அண்ணா அவர்கள் ஒரே வார்த்தையை சொல்வார், ஏழையில் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று. எப்பொழுதும் எங்கள் தலைவன் சூறிக்கொண்டே இருக்கிறார், ஏழையில் சிரிப்பில் இறைவனை காண்பேன் என்று. அண்ணாவின் வழியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். நன்றி, வணக்கம்.